ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ப்ரொக்கோலி பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு போட்டு நல்லா அது பொடிச்சு வரட்டும். கடுகு பொடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். அது கூடயே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போது நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் நான் கொதிக்கிற தண்ணியில் ப்ரொக்கோலியை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெறும் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வெந்த பதம். இப்போது நான் அதில் அந்த செஞ்சு வச்ச மசாலாவில் இந்த வெந்த ப்ரொக்கோலியை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாசஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.